எல்லாரும் படிச்சிட்டிங்களா? தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th. அதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். சரிங்களா? இதிலிருந்தும் கேள்விகள் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? உங்களுக்கு தெரியும், பட்டாசு அச்சு தொழில் ரெண்டுனாவே சிவகாசி தான் இந்திய அளவில். சரிங்களா? போன வருஷம் தீபாவளிக்கு 2023 தீபாவளிக்கு எவ்வளோ தெரியுமா டர்ன் ஓவரு? பட்டாசு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6000 கோடி. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். வெரி குட். ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி என்னன்னு சொல்லியிருக்காரு? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரு காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு, அச்சு தொழில். சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்கி படிக்கிற மேக்சிமம் புத்தகங்கள் எல்லாமே எங்கேருந்து வருது? சிவகாசியிலேருந்து தான் வருது. ஸ்கூல் புத்தகங்கள் இல்லை, அடிஷ்னலாக கைடெல்லாம் வாங்கி படிக்கிறீங்க இல்லையா? கணியன், சாய்ஸு, டேஃபு இதெல்லாம் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாமே சிவகாசி தான். ஸோ அடுத்து, இந்தியாவில் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு கீழ்கண்டவற்றில் எது? ஸோ அங்கே பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எத்தனை லட்சம் கோடி? பெரிய அளவில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பயங்கர பவர்ஃபுல்லு. வெரி குட். ஆப்ஷன் பி, 6.19 லட்சம் கோடி. சரிங்களா? இது புத்தகத்து டேட்டா. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் எத்தனை? தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம், அதாவது 1000 குழந்தைங்களுக்கு இத்தனை பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தோட ஆசை. ஆப்ஷன் சி, 14. 1000 குழந்தைங்களுக்கு 16 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை இடத்தில் உள்ளது? நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? வெரி குட். 3ஆம் இடம். ஆப்ஷன் பி, 3ஆம் இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல கேரளா இருக்கும், 2வது இடத்துல பஞ்சாப் நினைக்கிறேன், 3வது இடத்துல நாம் இருப்போம் சுகாதார குறியீடு இடத்துல. இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? வெரி குட். ஆப்ஷன் ஏ, 3%. அதாவது இந்தியாவில் இருக்கிற நீர்வளம் ஒரு 100% வச்சிங்களேன், அதில் 3% நாம் வச்சுருக்கோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மை சொல்லலாம், தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கம்மி. சில வடகிழக்கு மாகாணங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை. வற்றாத நதி, ஜீவநதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், தாமிரபரணி தான். டோட்டலான எத்தனை ஆறு இருக்கு? வியா பொறுமையாக போடுங்க. ஆப்ஷன் ஏ, 17. 17 ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆறுகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? ஆற்று பாசனம், கிணற்று பாசனம், வாய்க்கால் பாசனம், சொட்டு நீர் பாசனம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசன முறைகள் தான். மெயினாக எது சொல்லுவாங்க? ஆற்று, கிணறு, வாய்க்கால். இதில் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56% நினைக்கிறேன். என்ன பாசனம்? 56%. 100க்கு 56%. வெரி குட். ஆப்ஷன் சி, கிணற்று பாசனம். தமிழகத்தில் எந்த பாசனம்? கிணற்று பாசனம் தான் அதிக அளவில் இருக்குது.
சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் கீழ்கண்டவற்றுள் எது? அதாவது தமிழ்நாட்டில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அதிகம், சரிங்களா? எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மாலு மீடியம் நிறுவனங்கள், சரிங்களா? என்டர்பிரைசஸ் ஆர் ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் முதலீட்டு வயசில் நம்ம எத்தனாவது இடம்? முதலிடம், சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக. இதில் 4 கேள்வி, 4 இது இருக்கு. எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்துங்க. கீழ்காணும் மாவட்டங்களின் எழுத்தறிவு விகிதம், அதாவது 1 2 3 4 கடைசின்னு இருக்கும், சரிங்களா? அது இதில் எது எது? பொறுமையா வெரி குட். ஆப்ஷன் ஏ, சரி, ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? கன்னியாகுமரி எத்தனை? 92.14, 92.14, சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், நம்பர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 2011 டேட்டா, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி என்னது? 2வது இடத்துல என்ன இருக்கும்? சென்னை இருக்கும். சென்னை 90.33, சரிங்களா? அதுக்கப்புறம் அரியலூர் வந்து பார்த்தீங்கன்னா 71.99, இதெல்லாம் கம்மி. கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பின்தங்கி இருக்கும். பாலின விகிதம், கல்வி அறிவு, எழுத்தறிவு விகிதம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல தருமபுரி பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு, அதுவும் பூம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ கேள்விகள் வரலாம். எப்படி வரும்னா, தமிழ்நாட்டின் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? கன்னியாகுமரிக்கு அடுத்த மாவட்டம் எது? கடைசி மாவட்டம் எதுன்னு கேள்வி வரும், சரிங்களா? இந்த மாதிரி பொறுத்துகளையும் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. இந்தியாவில் இணைய பண்பாட்டில் கீழ்காணும் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இணைய பயன்பாடுனா நெட் யூஸ் பண்றாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கு? ஓ, தமிழ்நாட்டு பொருளாதாரம்ன்றனால தமிழ்நாடு போடுறீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் எது? வெரி குட், ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும், செகண்ட் இடத்துல தான் நாம் இருக்கும், சரியா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை, ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை வெரி குட், ஆப்ஷன் சி, 28. ஆப்ஷன் சி 28 தேசிய நெடுஞ்சாலையின் எண்ணிக்கை, நேஷனல் ஹைவேஸ். சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? உண்மை சொல்லணும்னா சில நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து மிகச் சிறப்பாகவே இருக்கு. எத்தனாவது இடம்? வெரி குட், ஆப்ஷன் பி, 2வது இடம். நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 2வது இடத்துல இருக்கோம், சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் அல்ல? சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, இதுதான் டெஸ்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் நாம் எக்ஸாம் உக்காந்துட்டு இருக்கும்போது கேள்வி எப்படி இருக்கும்? இப்படி முன்னாடி வேகமாக கொடுத்துட்டு அல்லங்கிறத கொடுத்துருப்பாங்க. நம்ம அவசரத்தில் இந்த அல்ல நோட் பண்ணாமல் பட்டுன்னு சென்னை போட்டு போயிடும். ஸோ சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி எல்லாமே மிகப்பெரிய துறைமுகம் இருக்குது. இல்லாதது நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் சிறிய துறைமுகம் தான் இருக்கும், சரிங்களா? எதுக்கு இந்த கேள்வி வச்சுருக்குன்னா, நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இந்த அல்லன்னு கொடுத்துருப்பாங்க.
மிகப்பெரிய துறைமுகம் தான் நம்ம படிப்போம். ஏன்னா இது எத்தனாவது கொஸ்டின் வச்சுருப்பான், 180க்கு மேலே வச்சுருப்பான். 180 கொஸ்டின். 180 தாண்டும் போதெல்லாம் நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், பட்டுன்னு இதை பார்த்துட்டு சென்னை ஆப்ஷன் ஏன்னு அடிச்சுட்டு போயிடும். ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட்டை. இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் எது? ஆக்சுவலாக அந்த கேள்வி என்னன்னா, அதிகப்படியான சரக்குகளை கையாளக்கூடிய இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம். ஹார்பர், பெரிய பெரிய கப்பலில் பெரிய பெரிய இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் ஐட்டல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ட்ரங்க்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் எது? எதாக இருக்க போகுது? நம்ம சென்னை தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பை, அதுக்கப்புறம் சென்னை. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த இடத்தில் இருக்கு? அதாவது புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் கொடுத்துருப்பாங்க. எத்தனாவது இடம்? வெரி குட், ஆப்ஷன் பி, 6வது இடம். ஸோ இந்த கேள்வியை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும், சார் புத்தகத்தில் நான் படிக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் ஆரம்பிக்கும் போதே பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பின்னாடி வந்து ஒரு டேட்டா இருக்கும். பின்னாடி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் 6வது இடத்துல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பீமரும் இருக்கும். எது? உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அப்புறம் என்னது, பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இதெல்லாம் அப்புறம் தான் நம்மளது வரும். ஸோ புத்தகத்தில் அந்த இடத்துல தவறாக கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதை பார்த்துட்டு இந்த கேள்வி பார்த்துட்டு இல்லை சார் நான் புத்தகத்தில் 3வது இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நான் அதில் வந்து தவறாக கொடுத்துக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். சரியா? கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்ற இடத்தில் மட்டுமே கிடைக்கிறது? இந்தியாவில் இங்கே பாருங்க, ரொம்ப பெக்குலியரான கேள்வி. மாலிப்டனம். சாரி, நானே ஆன்சர் சொல்லிவிட்டேன்னா, ஆப்ஷன் சி, மாலிப்டனம். சரிங்களா? மாலிப்டனம் இந்தியாவிலேயே எங்கே மட்டும் கிடைக்குது? மதுரையில் இருக்கிற கரடிக்குட்டம் அப்படிங்கிற ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மாலிப்டனம் பற்றி எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மாலிப்டனத்தோட அந்த குறியீடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், MO அப்படின்னு வரும். நோட் பண்ணி வச்சுங்க. இது புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்மளை குழப்பத்துக்கோசரம் இதோட அணியன்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதில் மாலிப்டனம் வந்து பார்த்திங்கன்னா MOன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா EM இருக்கு இல்லையா, EM மாதிரியே ஒரு உலோகம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா EMஆ இல்லை மாலிப்டம்னா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஈயத்தோட வந்து பார்த்திங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் சிமிலராகவே இருக்கும். சரிங்களா? மாலிப்டனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்கு தயாரிப்பதில் ஒரு கலப்பு உலோகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சில தாவரங்களுக்கு உரங்களாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் மாலிப்டனம் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடியது. சரிங்களா? சில மின் உலைகளில் பிளாட்டினம் இருக்கு இல்லையா, பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. பிளாட்டினத்துக்கு ஒரு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா மாலிப்டனம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. மாலிப்டனத்தோட அந்த குறியீடு என்னன்னு வரும்? MOன்னு வரும். M பெரிய சைஸ் MO. இதை கொடுத்துட்டு இது மதுரையில் இது இந்தியாவிலேயே எங்கே மட்டும் கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். சரியா? அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி எவ்வளவு? அதாவது இந்தியாவோட தேசிய சராசரி, இந்திய பொருளாதாரத்தில் நாம் இதை பார்த்துருப்போம், மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் அடர்த்தி கொடுக்கல, பாலின விகிதத்தோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு. எவ்வளவு? வெரி குட், 382. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரும்?
3 நம்பர் வரும். சரியா? 555. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றுள் எது? தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றுள் எது? வெரி குட். ஆப்ஷன் பி 945. இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளவு? 940. இதோட கம்பேர் பண்ணும்போது 55 நம்ம எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். 995 இருந்த நம்ம பசங்க நிறையா பேர்த்துக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு எத்தனாவது இடத்தில் உள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதையே பார்த்தீங்கன்னா 2019 22 நடந்த தேர்வில், 19 நடந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு எந்த துறைன்னு கேட்டிருந்தாங்க. வெரி குட். தொழில்துறைனா எத்தனாவது இடம்? 2வது இடம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது துறை இருக்கு இல்லையா? 3வது துறை ஃபர்ஸ்ட் இடம், 2வது துறை 2வது இடம், ஃபர்ஸ்ட் துறை பார்த்தீங்கன்னா 3வது இடம். அப்படியே மாறும். நம்மளோட ஐடி செக்டார், அதாவது சேவைகள், பணிகள் சேவைத்துறை இருக்குது பார்த்தீங்களா? அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% மேலே வரும். இது பார்த்தீங்கன்னா 17% தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 28% வரும். அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்டாங்க டிஎன்பிசியில்? தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை அதிக பங்களிப்புன்னு கேட்டிருக்காங்க. எந்த துறை? பணிகள் மற்றும் சேவைத்துறை அல்லது 3வது துறை. சரிங்களா? அதுதான் முதலிடம். 2வது இடம் இந்த தொழில்துறை, 3வது இடம் வேளாண் துறை. தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை. வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு லைவ். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். ஒரு 65 கேள்விக்கு மேலே தான் வரும், அதுக்குள்ளே தான் வரும். சரிங்களா? 65 கேள்வி 67 கேள்வியாக இருக்கும். வெரி குட். ஆப்ஷன் சி 7. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது? 7 மண்டலங்கள் இருக்குது. ஸோ வேளாண் காலநிலை மண்டலங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தட்பவெப்பம், மழை அளவு, மண்ணோட தன்மையை பொறுத்து அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது இந்த காலநிலை கொண்ட மாவட்டம், இது இந்த நிலை காலநிலை கொண்ட மாவட்டம்னு பிரிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பயிர் பண்ணலாம் நாம். அதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா தட்பவெப்ப மண்டலம், காலநிலை மண்டலங்கள்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்திய மாநிலங்களின் தலா வருமானத்தை பொறுத்துக. தலா வருமானம் டாலரில் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற இதை ஞாபகம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டை தான் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? பொறுத்துங்க. தலா வருமானம் ஒரு ஆண்டுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரோட தலா வருமானம் ஆவரேஜ். தலா வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அந்த இந்தியாவோட அந்த மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைட் பண்ணால், அங்கே இருக்கிற மக்கள் தொகையை டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தரோட தலா வருமானம் வந்துடும். வெரி குட். ஆப்ஷன் ஏ. இந்தியாவோடது என்னது? தமிழ்நாட்டோடது என்னது? 1,57,116 ரூபாய். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளா 1,55,516 ரூபா. நம்மளோட கம்மியாக தான் இருக்காங்க. கர்நாடகாவும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் தெலுங்கானா அதிகமாக இருப்பாங்க, 1,58,000. நீங்கள் இந்த ஃபிகர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட இந்த ஃபிகரை ஞாபகம் வச்சுங்க. 1,55,000, 1,46,000, 1,57,000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க. முதல்லாம் சேஷையான்னு வரும், சேஷையா பேப்பர் லிமிடெட்னு வரும். டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். அதான் காகித உற்பத்தி நிறுவனம். ரொம்ப பெருசு. எங்கே இருக்கு? கரூரில் இருக்கு. கரூர் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர், ஆனால் தொழில் வளம் நிறைஞ்ச ஊர். இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசியின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? இங்கே பாருங்க,
பட்டாசு இல்ல, தீப்பெட்டி. தீப்பெட்டி உற்பத்தியில சிவகாசியின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கிறது? வெரி குட். ஆப்ஷன் டி 90. ஆப்ஷன் டி 90%. கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது? யார் யாரு? நம்ம மாநிலம்தான், தமிழ்நாடு. சரிங்களா? ஆசியாவின் டெட்ராய்டு, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்பட்ட நகரம் எது? சாரி. ஆப்ஷன் ஏ சென்னை. ஆப்ஷன் ஏ சென்னை. ஸோ ஏன் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க? டெட்ராய்டு ஆக்சுவலாக எங்கே இருக்கு? டெட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. சரிங்களா? அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நகரம். அந்த மெக்சிகன் அப்படிங்கிற நதிகளில் இருக்கிற நகரம். ஏன் அப்படின்னா அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த காரு, பைக்கு, இந்த மாதிரியான வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஆசியாவின் டெட்ராய்டுனா ஆசியாவில் அந்த மாதிரி மிகப்பெரிய அதிக எண்ணிக்கையிலான அந்த கார் தயாரிக்கும் உற்பத்தி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் வேலியை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னா நிறைய ஆஃபீஸஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட சிலிக்கான் வேலி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எது? நம்ம பெங்களூரில் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்தியாவின் சிலிக்கான் வேலி பெங்களூர். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க, கேட்டிருக்காங்க. கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் பருத்தி, பாலியஸ்டர், கலப்பு நூல், பிளெண்டட் யான் உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லை? நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த கேள்விலாம் நீங்க பொறுமையா படிக்கணும். எடுத்த உடனே ஒருத்தர் போறாரு ஆப்ஷன் இல்லை, இல்ல எடுத்த உடனே ஒருத்தர் பி போறாரு. என்ன சொல்லியிருக்காங்க? இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எங்க இல்ல? நாமக்கல்ல இல்ல, திண்டுக்கல்ல கூட இருக்கு. பருத்தி, பாலியஸ்டர், கலப்பு, பிளெண்டட் யான் உற்பத்தி செய்யும் ஆலைகள் திண்டுக்கல்ல கூட இருக்கு, நாமக்கல்ல இல்லை. சரியா? கேள்வியை பார்த்து போடுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸாக எடுத்துங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் எந்த மாவட்டம் பின்னலாடைகளின் நகரம்? பின்னலாடைகள் நகரம்னா நிட்வேர். இந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும் பாருங்க, ஊசியில் இது பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிசைனாக இருக்கும். பின்னலாடைகள்னா நிட்வேர். த சிட்டி ஆஃப் நிட்வேர் எது? திருப்பூர். ஆப்ஷன் பி திருப்பூர். இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு வழங்குகிறது? தோல் பொருட்கள்னா என்னது? இந்த லெதரு, பேகு, ஷூவு, செருப்பு, பெல்ட்டு, பர்ஸு, ஹேட்டு, இந்த மாதிரியான நிறைய தோல் பொருட்கள் உற்பத்தி எத்தனை சதவீதம் நம்ம ஏற்றுமதி? 30%. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம், தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஏறங்க. வெரி குட். ஆப்ஷன் ஏ சென்னை. சரியா? அடுத்து இந்தியாவின் மொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், தமிழ்நாடு செகண்ட் இடத்துல இருக்குது. நெல் உற்பத்தி. தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை, எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது? தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தானே? ஆப்ஷன் டி 690. வெரி குட். ஆப்ஷன் டி 690. ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாத இடம் எது? சர்வதேச விமான நிலையம் இல்லாத இடம் சேலம். ஆனால் சேலத்தில் ஏர்போர்ட் இருக்குது. பெங்களூருக்கு, சென்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது. கொஞ்ச நாளாக இதாகாமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் சர்வதேச விமான நிலையம்னா வெளிநாடு போகிறதுக்கான இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இல்லை. மொத்தமாக எத்தனை இடத்துல இருக்குது? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. சரிங்களா? 4 இடத்துலையும் சர்வதேச விமான நிலையம் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அதிக பாலின விகிதம் எந்த மாவட்டம்? வெரி குட். எது? நீலகிரி. நீலகிரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாலின விகிதம் இருக்குது. சரிங்களா? எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 985. ஆக்சுவலாக எத்தனை? 995 நம்மளுது. அதில் நீலகிரியில் 985 இருக்குது. கம்மியாக இருக்கிறது தருமபுரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழ்நாடு மாநிலம் இந்திய அளவில் கீழ்காணும் எவற்றில் 3ஆம் இடத்தில் உள்ளது? இதெல்லாம் 3வது இடத்துல இருக்கும். எது எது? வெரி குட். ஆப்ஷன் பி. தலா வருமான முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு, தொழில்துறை உற்பத்தி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா இந்த ஜிடிபி. ஜிடிபியில் நம்ம எத்தனாவது இடத்துல? ஜிடிபியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருப்போம்? 2வது இடத்துலையே இருப்போம். பெரிய ஜிடிபி நம்மளுது. சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள சுரங்கங்களின் இடங்களை பொறுத்துங்க. 4 முக்கியமான சுரங்கங்கள் இருக்குது. தனித்தனியாக கேள்வி வைக்க வேண்டான்னு ஒட்டுக்கா நம்ம ஒரே கேள்வியாக வச்சுட்டோம். சரிங்களா? சுரங்கங்களின் இடங்களை பொறுத்துங்க. தனித்தனியாக கூட கேள்விகள் வரலாம். ஆல்ரெடி மேலிப்டனும் கரடிக்குட்டம் பார்த்தாச்சு. அப்போ 4க்கு பி. 2 இடத்துல இருக்குது. 2ல் ஏதாவது ஒன்று இருக்கும். என்னது? வெரி குட். ஆப்ஷன் ஏ. சரியா? மாங்கனீஸ்னா சேலம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயில்னு இருப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அங்கெல்லாம் மாங்கனீஸு வெட்டி எடுப்பாங்க. அடுத்து பாக்சைட்டு. பாக்சைட்டு ஏற்காடு. ஏற்காடு எங்கே இருக்குது? சேலத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தாது. இரும்புத்தாது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை. கஞ்சமலை எங்கே இருக்குது? கஞ்சமலையும் சேலத்தில் தான் இருக்குது. ஒருவேளை ஏற்காடு, கஞ்சமலை அப்படின்னு கொடுக்காம சேலம்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஷனை போடணும்? சேலத்தை தான் போடணும். அதுக்காக தான் இந்த கேள்வி வச்சுருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் மாங்கனீசு இந்த இடத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறதுன்னு சேலம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேலத்தை போடுங்க. சரிங்களா? ஏற்காடும் சேலத்தில் தான் இருக்குது, கஞ்சமலையும் சேலத்தில் தான் இருக்குது. ஸோ சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளம் நிறைந்தது. சேலத்தை சுற்றி வெறும் மலையாக தான் இருக்கும். சேலமே ஒரு மலைமறைவு பிரதேசம்தான். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது?
வெரி குட். ஆப்ஷன் சி சென்னை. மெடிக்கல் டூரிசமும் சரி, நிறைய பெரிய பெரிய சர்ஜரிலாம் ரொம்ப கம்மி விலையில் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது? சென்னை தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் பேருந்த கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்குவது எது? பேருந்து கட்டுமானம், அதாவது லாரிக்கு சில ஏரியா இருக்கு, பேருந்துக்கு சில ஏரியா இருக்கு. எது? வெரி குட். ஆப்ஷன் சி கரூர். கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, அதில் பேருந்து கட்டுமானமும் ஒன்று. அடுத்து, இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் முதல் 4 இடங்களில் இல்லாத மாநிலம் எது? நாம் 3வது வருவோம், இவங்க 1 வருவாங்க, இவங்க 2 வருவாங்க. ஸோ இல்லாத எது? மேற்கு வங்காளம். முதல் 3 இடங்களில் இல்லாது. சரிங்களா? முதல் 3 இடங்களில் இல்லாதது. சரியா? ஸோ பெல்லு நிறுவனம் எந்த இடங்களில் அமைந்துள்ளது? பெல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு, அணு உலைக்கு, இந்த கரண்ட் கொண்டு போகிறதுக்கான நிறைய பெரிய பெரிய எலக்ட்ரானிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லில் பண்ணுவாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இல்லாத இடம் எது? இல்லை, தப்பு. கரெக்டாக பார்த்து போடுங்க. வெரி குட். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் இருக்குது. திருச்சியில் இருக்குது, ராணிப்பேட்டையில் இருக்குது, ஒசூரில் இல்லை. சரிங்களா? பெல்லு திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு ஒரு பெரிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் தனது எஃகு ஆலையை எந்த இடத்தில் நிறுவியுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நிறைய இடத்துல செயிலை பற்றி பார்த்துட்டோம். 1975 ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க? வெரி குட். ஆப்ஷன் ஏ சேலம். சரிங்களா? எங்க? சேலம். செயில்னா என்னது? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? என்ன வரும்? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செயில். சரிங்களா? அடுத்து, காற்றழுத்த விசாய் குழாய் நகரம். காற்றழுத்த விசை குழாய் நகரம். பம்ப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த விசை குழாய் நகரம். பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஊர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கேன். வெரி குட். இது ஆப்ஷன் டி கோயம்புத்தூர், பம்ப் சிட்டி. சரியா? சில சிட்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் இருக்கும், கோயில்கள் நகரம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் சில இதெல்லாம் வரும். இப்போ வந்து ஏழைகளின் ஊட்டி, மலைகளின் ராணி, மலைகளின் இளவரசி, அந்த மாதிரியான இதெல்லாம் வரும். தமிழ்நாட்டின் ஹாலந்து. சரிங்களா? அந்த மாதிரியான வர அந்த பெக்குலியரான ஊர் பேர்லாம் ஞாபகம் வச்சுங்க, கேட்டு விட்ருவாங்க குரூப் 4ல். தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்ப ஆற்றலை உற்பத்தி செய்யும் இடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்ப ஆற்றல், எதையாவது போட்டு எரித்து அதன் மூலமாக வரக்கூடிய வெப்பத்திலிருந்து மின்சாரம் தயாரிப்பாங்க. அனைத்துமா? இல்லை. எதுக்கு பிரச்சனைன்னு போட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? இல்லை. ஆப்ஷன் பி 1, 3, 4. எங்கே இல்லை? கோயம்புத்தூரில் அந்த மாதிரி இடங்கள் எதுவும் இல்லை. எண்ணூர், சென்னை பக்கத்தில் மேட்டூர், நெய்வேலி. மேட்டூர் நெய்வேலிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுப்பாங்க, நிலக்கரி எடுத்து அதிலேருந்து போட்டு எரித்து அதன் மூலமாக கரண்ட் தயாரிப்பாங்க. அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம் பொறுத்துங்க. அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம், அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம், குறைந்த எழுத்தறிவுள்ள மாவட்டம், அதிக மக்கள் அடர்த்தி உள்ள மாவட்டம். 4 கேள்வி தனித்தனியாக வரதை நம்ம ஒன்றா கேட்டாச்சு.
வெரி குட், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அதிக எழுத்தறிவு எங்கே இருக்கு? கன்னியாகுமரி நம்ம பார்த்தோம் இல்லையா, 94%ஓ 92ஓ பார்த்தோம். சரிங்களா? அதிக பாலின விகிதம் நீலகிரி, குறைந்த எழுத்தறிவு தருமபுரி, அதிக மக்கள் அடர்த்தி சென்னை. சென்னையில் மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகம். தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவில் சராசரி எது? தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை. வெரி குட், ஆப்ஷன் ஏ 50. சரிங்களா? இதை பொறுத்துங்க. இந்தியாவின் கல்வி அறிவு, தமிழ்நாட்டின் கல்வி அறிவு, தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இது ஜெண்டர் வைஸ் கொடுக்கல, மொத்தமாக கொடுத்துருக்காங்க. வெரி குட், ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டு இந்தியாவின் கல்வியறிவு 74.04. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதெல்லாம் மறந்துடாதீங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 80. தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 70.6. இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 67.9. சரியா? அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. தமிழகத்தில் நகரமயமாதலின் சராசரி அளவு 48.4%. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழகம் கொண்டுள்ளது. என்ன இருக்கும்? ஆப்ஷன் டி எல்லா கூற்றுகளும் சரி. சரியா? அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. மேலே தான் சொன்னேன், சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. எத்தனை? சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, மொத்தம் 4. ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து, தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் எது? புனல் மின்சாரம். வெரி குட், ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. தூத்துக்குடியில் புனல் மின்சாரம் இல்லை. நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? மகப்பேறு காலத்தில் குழந்தை பிறக்கும்போது, குழந்தை பிறக்கிற காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? தாய் இறந்துருவாங்க. காரணம் மால் நியூட்ரிஷனாக இருக்கும். சரியானபடியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் எடுத்துக்க மாட்டாங்க, சத்தான உணவுகள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான இடத்துல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? அதாவது கம்மி, கட்டுப்படுத்துறதில்ல. சரிங்களா? இங்கே பாருங்கள், கட்டுப்படுத்துவதில் பெருமைப்படணும். எத்தனாவது இடம்? 3வது இடத்துல இருக்கணும். முதல் இடத்துல கேரளா இருக்கும். சரிங்களா? கேரளா நிறைய இடத்துல முதல் இடத்துல இருக்கும். இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம், இந்திய பெண்களின் சராசரி ஆயுட்காலம். தமிழ்நாடு அதே மாதிரி பெண்கள், ஆண்கள் பெண்கள். வெரி குட், ஆப்ஷன் ஏ. இந்திய ஆண்கள் 66.4, இந்திய பெண்கள் 69.6. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 68, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 72.7. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெண்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகம். சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் கம்மியாக இருப்பாங்க. இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்களிப்பு சதவீதம் எத்தனை?
30%. பெரிய நம்பர் தான். சரிங்களா? வங்கிகளையும் அதன் கிளைகளின் எண்ணிக்கையும் பொறுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமில்லாத கேள்வி தான். ஆனால் கேட்டுட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் எடுத்துருக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாடத்தை அப்படி ஒமிட் பண்ண முடியாது. ஒரு பாடம் எடுக்கிறீங்களா, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய பொருளாதாரத்தில் எத்தனையோ கேள்விகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவங்க எதை எடுத்தாங்க? கல்வி நிலைகளின் எண்ணிக்கை எடுத்தாங்க. ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, இளநிலை, முதுநிலை, அந்த கேள்வி எடுத்தாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா 5337, தனியார் வங்கி 3060, எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 1364, வட்டார கிராம வங்கிகள் ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 537. ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்ஸ் கூட வரல, 3 டிஜிட்ஸில் இருக்குது. அப்புறம் எப்படி வந்து ஏழை விவசாயி போய் கடன் வாங்குவானுங்க? கஷ்டம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015 மற்றும் 16ஆம் ஆண்டில் துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதமாக இருக்கிறது? துவக்க நிலை அளவில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வியோட நிலை உண்மையாலுமே நல்லா இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு காசு இல்லைனா கூட பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. 89.24. சரிங்களா? 90% கிட்டத்தட்ட வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மார்ச் அரசு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள இணைய சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. நெட்டு யூஸ் பண்ணுறீங்க 2016, எத்தனை வருஷம் ஆகுது? இதில் ஒரு நாள் 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா, இப்போலாம் எடுத்தால் அதிகமாக இருக்கும். வெரி குட். ஆப்ஷன் ஏ 28.01 மில்லியன், 2.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர். சரி, 2.5 கோடி பேர் பக்கமாக வந்திருக்காங்க. இப்போலாம் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அமையப்பெற்றுள்ளவை எது? அதாவது உடல்நல கட்டமைப்புனா ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா? எந்த மாதிரியான ஆஸ்பத்திரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது என்னது? சமூக நல மையம். இங்கே பாருங்க, சமூக நல மையங்கள். இந்த நலம் ஹெல்த், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வெரி குட். ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக நல மையங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து 2016ஆம் ஆண்டின் சுற்றுலா பயணிகளின் வருகை அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் முதலிடம் வகிக்கிறது? அதிக டூரிஸ்டே எந்த மாநிலத்துக்கு வராங்க? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து பைக் ஓட்டிகிட்டு வந்த ஒரு ஃபாரின் கப்புள்ஸோ ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க வடநாட்டில். ஆனால் நம்மள் தான் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோம். காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது, சேஃப்டி ப்ரிகாஷனு, கவர்மெண்ட் நல்லா பார்த்துக்கும், மக்கள் நல்ல மக்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 57வது கொஸ்டின், தமிழகத்தின் உற்பத்தி நிலையை பொறுத்துங்க. தனித்தனியாக கேட்காம இதையும் பொறுத்துக்களை வச்சாச்சு. தமிழகத்தின் உற்பத்தி நிலை கரும்பு, மிளகு, ரப்பர், வாழை. எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். கரும்பு 4வது இடம், வாழை 3வது இடம், ரப்பர் 2வது இடம், மிளகு முதலிடம். மிளகு முதலிடம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சமூக மற்றும் நலத்துறைகளில் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. உடல் நலம், உயர்கல்வி, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது. பூகோள ரீதியாக தமிழ்நாடு இந்தியாவில் 5வது பெரிய மாநிலம். வெரி குட். ஆப்ஷன் டி இல்லை, பொறுத்து போடுங்க. பூகோள ரீதியாக நம்ம 5வது பெருசு இல்லை.
எத்தனாவது? 11வது வருவோம். சரியா? கீழ்காணும் கனிமங்களையும் தமிழ்நாட்டின் இருப்பில் உள்ள தமிழகத்தின் பங்கினையும் பொறுத்துங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு படிக்காம விட்டு போயிருப்பீங்க. கேட்டுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து எல்லா கேள்விக்கும் ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டார். இல்லை, இந்த மாதிரி புத்திசாலித்தனம்லாம் பண்ணக்கூடாது. டிஎன்பிசிலாம் நமக்கு மேலே புத்திசாலியாக இருப்பாங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சரிங்களா? லிக்னைட்டு 87%, வெர்மிகுலைட்டு 66%, கிராஃபைட்டு 33%, மேக்னசைட்டு 17%. சரிங்களா? இந்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி. ஒன்று ஈஸியாக சொல்லிடலாம். என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்கும். ஓகே, 4க்கு சி. 4க்கு சி எங்கே வருது? 1 2 எல்லா இடத்துலையும் 4க்கு சி வருதுப்பா. நம்மள மாதிரியே அவங்களும் யோசிப்பாங்கப்பா. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எத்தனை? மொத்தம் 59 யூனிவர்சிட்டி. மருத்துவக் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை? 40 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. பல் மருத்துவக் கல்லூரி எத்தனை இருக்குது? 20 இருக்குது. பொறியியல் கல்லூரி 517 இருக்குது. சரிங்களா? அடுத்த 61 ரொம்ப முக்கியமான கேள்வி, ஈஸியான கேள்வி. தொழில்துறை தொகுப்புகள். சரிங்களா? நம்ம மாவட்டம் எந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்? வெரி குட். ஆப்ஷன் பி. ஈஸியாக போடலாம். தோல் 17 ராணிப்பேட்டை, பின்னலாடை திருப்பூர், மஞ்சள் ஈரோடு, தீப்பெட்டி சிவகாசி. சரியா? தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானத்தை பிற நாடுகளுடன் பொறுத்துங்க. முதல்ல தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளவு? $2200. இது 2ல் இருக்கு. ஸோ 2ல் இது. ஆப்ஷன் பி. தமிழ்நாடு 2200, நைஜீரியா 2175. அதாவது ஒரு மாநிலத்தோட தனிநபர் வருமானம் ஒரு நாட்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. பெரிய விஷயம். பாகிஸ்தானோட மொத்த தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்கு பாருங்க? $1443. ஆனால் தமிழ்நாடு ஒரு மாநிலத்தோட தனிநபர் வருமானமே அதிகமாக இருக்கு. அடுத்து, எந்த இடங்களில் அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? வெரி குட். 1 2 கல்பாக்கம், கூடங்குளம். நெய்வேலியில் இருக்கிறது அனல் மின் நிலையம். கேள்வியை கரெக்டாக பார்த்துருக்கணும். சரியா? சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. எத்தனை சதவீதம்? எம்எஸ்எம்இ இங்கே தான் அதிகமாக இருக்கு. .7 15.7. ஸ்பிக் அமைந்துள்ள இடம் எது? ஸ்பிக் அமைந்துள்ள இடம் எது? ஸ்பிக்னா முதல்ல என்னது? உரலாம் வரும், பார்த்துருப்பீங்க. வெரி குட். ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. சரிங்களா? அதாவது உரம் தயாரிக்கிறாங்கல்ல, அதோட மேனுஃபேக்சரர், ரசாயன உரங்கள். ஸோ ஸ்பிக்னா என்னன்னா சதர்ன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன். சரிங்களா? சென்னை கொடுத்துருக்காங்க. இதோட தலைமையிடம் சென்னை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஆனால் ஸ்பிக்குன்னு போட்டிங்கன்னா எங்கே வரும்? தூத்துக்குடியில் தான் அதோட முக்கியமான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. தூத்துக்குடி தான் ஸ்பிக்குன்னா. சரிங்களா? அதே மாதிரி
ரசாயன உரங்கள் ரசாயனம் தயாரிக்கிறதுல சென்னைக்கு அடுத்தபடியில் எது இருக்கும்? தூத்துக்குடி இருக்கும். சரிங்களா? அடுத்து டிக்செல். டிக்செல்னா என்னது? டிக்செல்லின் பகுதி எது? வெரி குட், உயிரி பூங்கா. ஆப்ஷன் டி உயிரி பூங்கா. சரிங்களா? டைடல் பார்க், அதாவது டைடலு பயோ பார்க் லிமிடெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிக்செல் பயோடெக் பார்க் அது பேர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 67வது கேள்வி, கடைசி கேள்வி. எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? எந்த யூனியன் பிரதேசத்தில் இந்தியாவில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? எங்க? ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. சரிங்களா? 12th பொறுத்த வரைக்கும் பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, பாலிட்டி படிக்கிறீங்க, 12th இல்லை எந்த புக் படித்தாலும் பின்னாடி புக் பேக் ஒரு 20 கேள்வி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த 20 கேள்வியும் படிச்சிங்க. அதே மாதிரி அந்த 20 கேள்விக்கும் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனான்னு புக்கில் செக் பண்ணுங்கள். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாறும். நேற்று ஒரு கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா மாறுச்சு. சரி, நேற்று இல்லை, தமிழ்நாட்டின் மேம்பாட்டு அனுபவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி மாறி இருக்கும். அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கேள்வி நான் எடுத்து போடும்போது அதில் ஒரு முனை வரையும் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் பின்னாடி பொறுத்துக்கள் என்ன கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் டி கொடுத்துருப்பாங்க. அதாவது பலமுனை வரி மற்றும் அடுக்குகள் அற்றதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுக்குகள் அற்றதுங்கிறது கரெக்டு ஜிஎஸ்டி, ஆனால் அது பலமுனை வரி இல்லை, ஒரு முனை வரி. ஆனால் புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் பேக் பார்க்கும்போது புக் பேக்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸு கரெக்டாக, இந்த நீங்கள் மற்ற புக்கில் ஸ்ட்ரென்த்து வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தேடி போட்டணும். ஏன்னா ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. 11th 12th ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பாக்ஸ் ஐட்டத்தில், அது கரெக்டானு செக் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த லைவ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு பாடம் இருக்குது. அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா 3 பாடம் கலந்தது, 6, 9, 11. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கேள்விக்கு பக்கமாக வரும். 1.5 மணி நேரம் கூட அது லைவ் போகலாம். ரெடியாக வாங்க நாளைக்கு. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ.